அனைவருக்கும் வணக்கம். 2 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். 2 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் முதல் தேதியான 2ஆம் தேதி பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 2ஆம் தேதியில் பிறந்த பெண்கள் மிகவும் வித்தியாசமான சூட்சம அறிவு கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள். இவர்களுடைய வாழ்வின் காலங்களையும் முன்கூட்டியே அறிந்து அதன்படி செயலாற்றி வெற்றி காணக்கூடியவர்கள் இந்த 2ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள். சிறந்த கற்பனை வளம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. லட்சிய நோக்குடையவர்கள் இவர்கள். சற்று மனபயம் இவர்களிடம் அதிகம் இருக்கும். 2ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பார்ப்பதற்கு மிகவும் சாந்தமாக காட்சியளிப்பாங்க. மனோசக்தி, ஆன்மீக சக்தி இவர்களிடம் அதிகம் இருக்கும். 2ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிலும் தீவிர ஆராய்ச்சி கொண்டவர்கள். இவர்களின் எண்ணம், சொல், செயல் அனைத்தும் புதிய அணுகுமுறைகளில் தென்படும். 2ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் மக்களை திருத்தக்கூடிய அபூர்வ சக்தி இவர்களிடம் இருக்கும். புரட்சிகரமான திட்டங்களை தீட்டக்கூடியவர்கள். வன்முறைகளையும் தீவிரவாதத்தையும் ஒருபோதும் இந்த 2ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் விரும்ப மாட்டாங்க. இவர்களின் கற்பனைக்கும் எழுத்திற்கும் உயிரோட்டம் உண்டு. உடல் பலத்தால் செயல்பட்டு கத்தியை விட மனபல செயல்படும் புத்தியை சிறந்ததென கொண்டவர்கள் இந்த 2ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் தனக்கு பிறரால் துன்பம் வந்த போதிலும் அவர்களின் மீது கோபம் கொள்ள மாட்டாங்க. 2ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகம் இருக்கும். எழுத்தின் மூலமும் பேச்சின் மூலமும் வாத செய்வதில் வல்லவர்களாக திகழக்கூடியவர்கள். 2ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரிய பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணக்கூடியவர்கள். பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள். தர்மம் செய்வதில் சிறந்தவர்கள். சமுதாயத்தில் புதுமைகளை செய்து மேன்மை அடையக்கூடியவர்கள். 2ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற கவிஞர்கள், எழுத்தாளர்கள், ஓவியர்கள், நடிகைகள், இசையமைப்பாளர்கள், தெய்வீக தலைவர்கள் போன்ற அநேகர் இதே தேதியில் பிறந்திருக்கிறாங்க. 2 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 11ஆம் தேதியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த 11ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகள் வேதங்களிலும் புராண இதிகாசங்களிலும் பற்றுதல் கொண்டவர்கள். மதிப்பற்று தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள். தெய்வ சக்தியை யாதொரு காரியத்திற்கும் பயன்படுத்தி வெற்றி காணக்கூடியவர்கள். மனதிடம் குறிக்கோள், விடாமுயற்சியால் எக்காரியத்திலும் பூரண வெற்றி காணக்கூடியவர்கள். இந்த 11ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள், இந்த தேதியில் பிறந்த பெண்மணிகள் நம்பிக்கை ஒன்றே இவர்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும். சிலருக்கு தெய்வீக ஆற்றல் பலம் அமைந்திருக்கும். 11ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சொல்பலம் மிகுந்தவர்கள். ஜோதிடம், சாஸ்திரம், மருத்துவம், தாந்திரிகம், மனோவசியம் போன்ற கலைகளில் நன்கு தேர்ச்சி இருக்கும் இவர்களுக்கு. தங்களிடம் அமைந்துள்ள அபூர்வ ஆற்றலை பொது நலனுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள். 11ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த நோக்கும் சிறந்த குணமும் கொண்டவர்கள். வாழ்வில் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் நேர்மை தவறாது நாணயத்துடன் வாழக்கூடியவர்கள். இந்த 11ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பேராசை குறைத்தவர்கள். மாபெரும் சாதனை செய்யக்கூடியவர்கள். சட்ட நுணுக்கங்கள் அறிந்தவர்கள். இந்த தேதியில் பிறந்த பெண்மணிகள் இளம் வயதிலேயே தன் தெய்வ நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் பின்னாளில் சிறந்த மேதாவிகள் ஆகக்கூடியவர்கள். 11ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி, செல்வம் குறைவில்லாதவர்களாக இருந்தால் கூட தெய்வ நம்பிக்கையால் விரைவில் மேன்மை அடைந்துவிடக்கூடியவர்கள். இவர்களின் உடலில் தெய்வீக அகர்ஷண சக்திகள் அவ்வப்போது தோன்றி மறி. இந்த 11ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகள் பெரியோர்களின் சொல்லை மதிக்கக்கூடியவர்கள். சமுதாயத்தினருக்கு வேண்டிய நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள். 11ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் நட்பிற்கு கட்டுப்படக்கூடியவர்கள். 2 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 20ஆம் தேதியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, 20ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகள் மனோவலிமை மிக்கவர்கள். தெய்வீக அனுகிரகம் கொண்டவர்கள். வரலாறு படைக்க காத்து கொண்டிருப்பவர்கள். இந்த 20ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் நாட்டிற்கு நல்வழி காட்டக்கூடியவர்கள். மனிதரின் மாணிக்கம் ஆகக்கூடியவர்கள். இவர்களின் சொல்லுக்கு கட்டுப்படும் ஒரு மக்கள் கூட்டமே இருக்கும். பொது நலனுக்கு பாடுபடக்கூடியவர்கள் இந்த 20ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள். அது மட்டுமில்லாமல் இந்த 20ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சுயநலமின்றி பேராசையை குறைத்து கொண்டால் தெய்வ புதல்வி என்று பெயர் எடுக்கலாம். உலக மக்களின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள். ஆன்மீக வழியில் பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள். 20ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகள் மிதமிஞ்சிய கற்பனை சக்தி கொண்டவர்கள். கற்பனை காவியம் புனைவதில் வல்லவர்களாகவும் திகழக்கூடியவர்கள். எடுத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்கும் திறமைசாலிகளும் கூட. 20ஆம் தேதியில் பிறந்த பெண்மணி கலைஞர்கள், தத்துவ மேதைகள், அழகு கலை நிபுணர்கள், இசை மேதைகள், கவிஞர்கள், புகழ்பெற்ற நடிகர்கள் போன்றவர்கள்
இந்த தேதியில் பிறந்தவர்களாகவே இருப்பாருங்க. இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை அனுசரித்து போகக்கூடியவர்கள், தரிசனம், ராஜதந்திரம் அறிந்தவர்கள், சிக்கலான பிரச்சனைகளையும் எளிய முறையில் தீர்க்கக்கூடியவர்களாக திகழக்கூடியவர்கள். 20ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறந்த உழைப்பாளிகள், தியாக உள்ளம் கொண்டவர்கள், சுதந்திரமான மனப்போக்கு கொண்டவர்கள், எதையும் சிறப்புடன் செய்து பலராலும் பாராட்ட பெறக்கூடியவர்கள், மிக கண்ணியமான வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். இந்த 20ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் பொன், பொருள், வாகன வசதி இவர்களுக்கு அதிகம் சேரும். அது மட்டுமில்லாமல் இவர்களுடைய மனதில் புதிய நவீன கருத்துக்கள் உதயமாகும். 20ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நண்பர்களே அதிகம் உடையவர்கள், நல்ல புகழ், வரவேற்பு என்றும் இவர்களுக்கு குறையாத வண்ணம் இருக்கும். 22 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 29ஆம் தேதியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 29ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் வீண் சிரமங்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள், தீவிர உழைப்பாளிகள். இந்த 29ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் பணபலம் இருக்கும் இவர்களிடம். சம்பந்தமில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் குழம்பிக் கொண்டே இருப்பாங்க, வீண் சண்டைகள் போட்ட வண்ணம் இருப்பாங்க. இவர்களின் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளிகளின்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். 29ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் நண்பர்களை மோசம் என்று பேசக்கூடியவர்கள், சுயநலம் அதிகம் உள்ளவர்கள், சமாதானத்தை விரும்ப மாட்டாங்க, பயந்த மனமுடையவர்கள். மனதில் உள்ளூர ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும். தன்னை எதிர்ப்பவர்களை கண்டால் பயந்து போவார்கள், தன்னை கண்டு பயப்படுபவர்களை விரட்டுவார்கள். இந்த 29ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் எதிலும் தர்க்கவாதம் இருக்கும். பெயர் எண் அதிர்ஷ்டமாக இருக்கும் பட்சத்துல பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள், சிறிய பிரச்சனைகளையும் பெரிதாக்கக்கூடியவர்கள். 29ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் வாக்கு சித்தியாகும், மந்திரம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம் சித்தியாகும், மோகினி போன்ற துஷ்ட தேவதைகள் வசியமாக்கும், சண்டையும் வீண் உபத்திரங்களும் நிறைந்திருக்கும். இந்த தேதியில் பிறந்தவர்களை இளம் வயது முதலே நல்ல பழக்க வழக்கங்களுடன் வளர்க்க வேண்டும். அப்படி இல்லாவிடில் சமூகம் தண்டிக்கக்கூடிய மோசமான செயல்களில் ஈடுபட்டு பெயரை கெடுத்துக் கொள்வார்கள். 29ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் வீட்டில் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கும், வீண் பிரச்சனைகளுக்கு உருக்கெடுத்து விடுவார்கள், வன்முறைகளை தூண்டக்கூடியவர்கள், எதிர்கொள்கை கொண்ட வாழ்க்கை துணை இவர்களுக்கு அமையும், முரட்டு குணம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். 29ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இளம் வயது தொட்டே தெய்வீக வழியில் தன்னம்பிக்கையுடனும் வளர்ந்து வளர்பவர்களுக்கு தீய பழக்கங்கள் விலகும், நிலையான தொழில் விருத்தி அடையும், சந்திரன் ஆதிக்கம் குறைந்து பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு பெயர் எண்ணெய் அதிர்ஷ்டமாக்கி வளமான வாழ்க்கை வாழலாம், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். 2 எண் அன்பர்கள், அதாவது குறிப்பாக பெண்மணிகளுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, 2 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளில் பிறந்த பெண்மணிகள் தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய, அதாவது ஆங்கில மாதத்தின் படி 1, 10, 19, 28 ஆகிய தேதிகள் மிகவும் அதிர்ஷ்டமானவை. இந்த தேதிகள் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி மேல் வெற்றி பெறும். 2 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளில் பிறந்த பெண்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 2 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளில் பிறந்த பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டமான வண்ணங்கள் பச்சை, பச்சை கலந்த வண்ணங்களான பசி கலர், மஞ்சள், பொன்னிறம், வெண்மை நிறங்கள் அதிர்ஷ்டம் தம். இவற்றில் பசுமையான பச்சை நிறமே மிகவும் அதிர்ஷ்டமானதும் கூட. 2 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான பிறந்தவர்களின் பிறந்த பெண்களின் துரதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 2ஆம் எண் பிறந்த பெண்களின் துரதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு, சிவப்பு, காஃபி கலர் போன்ற இருண்ட நிறங்கள் எதிலும் பயன்படுத்தக்கூடாது. 2ஆம் எண்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் தரும் ரத்தினம் முத்து.